வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 40-60 இருக்க பிளாட்ல நார்த் ஃபேசிங் ஹவுஸ் பிளான். பில்டப் ஏரியா வந்து 1400 சதுர அடியில் இருக்கு. இது வந்து G+2 ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் எப்படி நம்ம ரூம்ஸ் அமைச்சிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மேற்கில் வந்து ரோடு இருக்கு, வடக்கு பார்த்து நம்ம வீடு அமைச்சிருக்கோம் இதில். ஸோ வந்து இது வடக்கில் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் பேசேஜ் கொடுத்துருக்கு. ஒரு 9 அடிக்கு பேசேஜ், 9 அடிக்கு 59 அடி ஃபுல் பேசேஜ் கொடுத்துருக்கு. இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து வடமேற்குல வடக்கு பக்கமாக வந்து செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து தாராளமாக நம்ம கார்ஸ் நிறுத்திக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நார்த் ஈஸ்ட் ஆஃப் நார்த்தில் வந்து மெயின் டோர் கொடுத்துருக்கோம். இதில் வெளியே வந்து அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க்கு, போரு, வெல்லு இதெல்லாம் வந்து நம்ம இங்கே நார்த் ஈஸ்ட் கார்னரில் பண்ணிக்கலாம். தண்ணி சம்மந்தமானதெல்லாம் வந்து இந்த ஈசானி மூலையில் நம்ம வச்சுக்கலாம். பின்னாடி வந்து நம்ம இங்கேயும் வந்து செட்பேக் இருக்காட்டி கார்டன் ஸ்பேஸ் நம்ம இங்கே வச்சுக்க முடியும். ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து லிவிங் ரூம் இருக்குது. ஸோ லிவிங் ரூம் வந்து 15.75க்கு 26 இருக்குது. உங்களுக்கு நல்ல பெரிய லிவிங் ரூம் தான். ஸோ இங்கே வந்து சோஃபா போட்டு இங்கே டிவி நார்த் வெஸ்ட் வாலில் கொடுத்துடலாம். அப்புறம் நமக்கு வந்து இங்கே வாயு மூலையில் நார்த் ஈஸ்டில் வந்து ஈசானி மூலையில் வந்து நமக்கு பூஜை ரூம் வச்சுருக்கோம். 8x10 கொஞ்சம் பெரிய பூஜை ரூம் தான். கிச்சன் வந்து எப்பவும் போல் சவுத் ஈஸ்டில் வந்து கிச்சன் இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஹால் வந்து டைனிங்குள்ளே வந்து அப்புறம் கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கிச்சன் வந்து ஒரு 10x10, டைனிங் வந்து ஒரு 10x10 இருக்குது. ஸோ கிச்சனில் வந்து நமக்கு வந்து கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி ஸ்லாப் செட் பண்ணணும். ஸோ ஈஸ்ட் ஸ்லாப்பில் வந்து நம்ம ஸ்டவ் வச்சுக்கலாம். ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து நம்ம சிங்க் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து யூட்டிலிட்டியும் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு ஈவன் நீங்கள் வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து ஒரு பேக் டோர் கூட கொடுத்துருக்கு. ஸோ அப்படியே வந்து நம்ம பின்னாடி பக்கமும் போய்க்கலாம். அப்புறம் நம்ம வந்து இங்கே சி டைப் ஸ்டேர்கேஸ் பார்க்குறோம். இங்கே சி டைப்பில் வந்து 6x6 வந்து சென்டரில் லிஃப்ட்டும் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து தென்மேற்கில் வந்து நமக்கு வந்து இங்கே மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. 19.75க்கு 10.75 மாஸ்டர் பெட்ரூம். நீங்கள் வந்து தெற்கு தலை வச்சு படுக்கிற மாதிரி பெட் போட்டிருக்கோம். மேற்கில் வந்து நமக்கு வார்ட்ரோப் வச்சுருக்கோம். இதுக்கான அட்டாச் டாய்லெட் வந்து வாயு மூலை நார்த் வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது. 6x10.75 இருக்குது. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான். இதே நம்ம இன்னர் ஸ்டேர்கேஸ் தான் டூப்ளெக்ஸ் டைப்பு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு உள்ளே வரும்போது இங்கே வந்து நம்ம லிவிங் ரூம் வந்து 15.75க்கு இப்போ 26 வந்து லிவிங் ரூம் இங்கேயும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ லிவிங் ரூம்லேருந்து நமக்கு இங்கே பால்கனி போகிறதுக்கும் ஆக்சஸ் இருக்குது. பால்கனி வந்து 9:30க்கு 26.75 வந்து பால்கனி பெரிய பால்கனியாகவே இருக்குங்க. இங்கே வந்து நம்ம ஈவினிங் டைமில் வந்து நம்ம இங்கே உட்காந்துக்கலாம், இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸை செட் பண்ணிவிட்டு. அதே மாதிரி நமக்கு வந்து சென்டர் ஆஃப் நார்த்தில் வந்து ஒரு ஸ்டடி ரூம் போட்டிருக்கோம், 9.15க்கு 10:30 சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து கிட்ஸ் பெட்ரூம் வித் பால்கனி வந்து நம்ம 20.15க்கு ஒரு 4 அடிங்கிறது அங்கே ஈசானி மூலையில் பால்கனி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே பெட்ரூம் வந்து 19.75க்கு 10 அடி. கிழக்கு தலை இருக்கிற மாதிரி பெட் போட்டுக்கலாம். மேற்கில் வந்து நமக்கு வார்ட்ரோப் செட்டப் பண்ணிக்கலாம். இதுக்கு அட்டாச் டாய்லெட் வந்து 5.15க்கு 10. அதே மாதிரி இங்கே நமக்கு அக்னி மூலையில் ஒரு 10க்கு 3.75 வந்து டாய்லெட் வச்சுட்டு அதுக்கு ஒரு கெஸ்ட் ரூம் வந்து 10க்கு 16 வந்து கெஸ்ட் பெட்ரூம் வச்சுருக்கோம். இது வந்து தெற்கு தலை வச்சு படிக்கிற மாதிரி பெட்டும் மேற்கு வாழை ஒட்டி நம்ம வந்து வார்ட்ரோப்பும் வச்சுருக்கோம்.
ஸோ கீழே இருக்க மாதிரியே வந்து மேலே வந்து மாஸ்டர் பெட்ரூம் சைஸு 19.25க்கு 10.25 ப்ளஸ் வந்து 6க்கு 10.25 வந்து அட்டாச் டாய்லெட் இங்கே இருக்குது. ஸோ இதே வந்து அடுத்த ஃப்ளோருக்கு டெரஸ் ஃப்ளோர் நம்ம மேலே போனோம் அப்படின்னா அங்கேயே வந்து லிவிங் ரூம் வந்து 14க்கு 15 வந்து லிவிங் ரூம் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்லைடிங் டோர் வழியாக நீங்கள் பால்கனி ஓப்பன் டெரஸ்க்குலாம் வந்துக்கலாம். ஸோ நமக்கு நிறைய ஸ்பேசஸ் ஓப்பன் டெரஸில் பெரிய பால்கனி எல்லாம் இருக்குது. அப்புறம் கீழே இருக்க மாதிரியே ஒரு ரூம் அண்ட் டாய்லெட் மட்டும் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். 19.25க்கு 10.25 ப்ளஸ் வந்து அட்டாச் டாய்லெட் வந்து 6க்கு 10.25 சொல்லிட்டு. டாய்லெட்ஸில் வந்து கமோட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாயு மூலையில் அந்த மாதிரி வைக்கணும். ஸோ அங்கே வச்சுருக்கோம். ஸோ மேலேயே வந்து சோலார் பேனல் வைக்கான ஸ்பேசஸ் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு மேலே வந்து ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம் தென்மேற்கு மூலையில். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1996 ஸ்கொயர் ஃபீட். டெரஸ் ஃப்ளோருக்கான பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 798 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லக்ஸரியான ஒரு டூப்ளக்ஸ் ஹவுஸ், G+2ன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாட்டுக்கு இந்த மாதிரி பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட வெப்சைட் செக் பண்ணலாம், houseplandaily.com, அப்புறம் houseplan.world. இது போக எங்களோட ஆப்ஸை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் டிசைன்ஸ், ஹவுஸ் டிசைன்ஸ் அண்ட் பிளான்ஸ், பிளானர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஹவுஸ் பிளான்ஸ் வந்து வாஸ்துப்படி போல கற்றுக்கணும், அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம் 30 days. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து வாஸ்து ஹவுஸ் பிளான்ஸும் கற்றுக்கிட்டு அதை வச்சு பிஸ்னஸ் எப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் கற்றுக்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் கம்ப்ளீஷன் முடிக்கும்போது உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் தரப்போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9952029063. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.